ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? விவசாயி, என்ஜினியர், அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ் AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. கால் 9944046643. வாயு தொல்லையா, மலச்சிக்கலா? இனி கவலை வேண்டாம். ராஜ் லாக்ஸ் கேப்சூல்ஸ். தொடர்புக்கு 9600426500. நேர்லே வணக்கம், இது சாணக்கியா. இன்று நம்மோடு இணைந்திருப்பது பாஜகவின் திரு வேலூர் இப்ராஹிம் அவர்கள். வணக்கம் சார். வாழ்க வளமுடன். வக்பு சட்டம் ஒரு சின்ன செட்பேக்கா? அதை எப்படி நீங்கள் சொல்கிறீங்க? செட்பேக் என்பது எப்போ இருக்கும்னா, கொண்டு வந்த சட்டங்கள் தவறானது அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருந்தால் நீங்கள் அதை செட்பேக்குன்னு நினைக்கலாம். கொண்டு வந்த சட்டங்களுக்கு யார் எதிர்க்கிறார்களோ அவர்கள் மனு அளித்து சில கேள்விகளை முன்வைத்திருக்கிறார்கள். அவர்களுடைய கேள்விகளுக்கு மத்திய அரசு தரப்பில் பதிலளிப்பதற்கு 1 வார காலம் நாங்கள் அவகாசம் கேட்டிருக்கிறோம். இது நீதிமன்றத்தினுடைய இயல்பான நடைமுறை, சட்டம் படித்த எல்லாருக்குமே தெரியும். இதை புரிந்து கொள்ளாத சில அரைவேக்காடுகள் வேண்டுமானால் நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம் அல்லது இஸ்லாமியர்களுக்கு நாங்கள் குரல் கொடுத்ததில் பெரிய சாதனை நிகழ்த்தி விட்டோம் என்று பேசலாமே தவிர, அடிப்படையில் அப்படி ஒன்றுமே கிடையாது. மத்திய அரசு தன்னுடைய பதிலை நீதிமன்றத்திற்கு அளிக்கும் பொழுது இந்த சட்டத்தின் நோக்கம், அவர்கள் எதையெல்லாம் கேள்வி எழுப்பியிருக்கிறார்களோ அந்த கேள்விக்கான சரியான பதிலை நாங்கள் தருவோம். இது செட்பேக்கான்ற கேள்வி வரும்போது பதிலளிக்கும் வரை இந்த சட்டம் அமல்படுத்தப்பட முடியாது அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறதா அந்த பாயிண்ட். இதில் நான் கேட்கணும்னு நினைக்கிறது, இது போல் ஹிந்து ஆலயங்களையோ ஹிந்து அமைப்புகள்லையோ கூட்டமைப்புகள்லையோ நீங்கள் ஏதாவது ஒரு வேறு மதத்தினர் உட்கார வைப்பீங்களான்னு உச்சநீதிமன்றம் எழுப்பிய கேள்வி நியாயமானதாக இருக்குல்ல? உச்சநீதிமன்றத்தினுடைய கேள்விக்கு நான் இப்பொழுது பதிலளிப்பது சரியாக இருக்காது. ஏன்னா நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கும் பொழுது அது சம்பந்தமாக மத்திய அரசு பதிலளிக்கும். அதுதான் எங்களுடைய கட்சியின் நிலைப்பாடு. ஆனால் இந்த கேள்விக்கு கடந்த காலத்தில் நான் அளித்த பதிலை வேண்டுமானால் மீண்டும் நான் நினைவுபடுத்துகிறேன். அதாவது வக்ஃபு சொத்துக்கள் என்றால் அது அல்லாஹ்வின் பெயரால் தரப்படுகிறது. அப்போ அல்லாஹ்வின் பெயரால் தரப்படுகிறது என்றால் அது ஒரு இறைத்தன்மைக்கு வந்துடுது. அது ஒரு வழிபாட்டு முறை சார்ந்ததாக மாறிவிடுகிறது. அது மற்ற ட்ரஸ்ட் மாதிரி கிடையாது. மற்ற ட்ரஸ்ட்டுக்கு யார் வேண்டுமானாலும் நீங்கள் இந்து அல்லாதவர்களை கூட சேர்ந்து வைத்து கொள்ளலாம். இதில் வைக்கிறது நியாயமா அப்படின்னு கடந்த காலத்தில் கேள்வி எழுப்புனாங்க. அதற்கு நாம் ஒரு பதிலை முன்கூட்டியே சொல்லியிருந்தோம். 2013 வக்ஃபு என்பது இஸ்லாமியர்கள் மட்டும் அளித்தால் என்ற நிலையை உடைத்து வக்ஃபு என்ற சொத்திற்கு யார் வேண்டுமானாலும் தானம் செய்யலாம். கடவுள் நம்பிக்கை இல்லாத திருமாவளவன் வக்ஃபு என்ற பெயரில் தானம் செய்யலாம். கடவுள் மறுப்பு கொள்கை உள்ள ஐயா ஸ்டாலின் கூட வக்ஃபு சொத்துக்கு தானம் பண்ணலாம். கடவுள் நம்பிக்கை இருக்கிற ராமசாமி குப்புசாமி கூட வக்ஃபு சொத்துக்கு தானம் பண்ணலாம். கிறிஸ்துவர்கள், பௌத்தர்கள் யார் வேண்டுமானாலும் வக்ஃபு சொத்துக்கு தானம் பண்ணலாம் அப்படின்னு வந்தால் அது எப்படி கடவுள் நம்பிக்கை உள்ள ஒரு சொத்தாக மாறும் என்பதான் கேள்வியாக எழுப்பணும். வக்ஃபு என்பது அல்லாஹ்வின் பெயரால் தருவது எதற்காக ஒரு இஸ்லாமியர் கொடுக்குறாரு? அவர் இறந்து போய்விட்டால் அவருக்கு சொர்க்கம் என்ற நம்பிக்கை இருக்குது. அதில் கடவுள் நமக்கு சொர்க்கத்தை கொடுப்பாரு. நாம் இங்கே தரக்கூடிய இந்த தானத்தை பொறுத்தவரை திருக்குரான் சொல்லுகிறது, மசலுல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலுஹும் ஃபீ சபீலில்லாஹ். நீங்கள் இறைவனுடைய பாதைக்காக எதை நீங்கள் தர்மம் செய்கிறீர்களோ, கமசலி ஹப்பத்தின் அம்பத்தத் சபா சனாபில், அது ஒரு நெற்கதிர்களை போன்றது. ஒரே ஒரு நெல்மணியை விதைக்கிறீங்க, அதிலிருந்து 7 கதிர்களாக அது முளைவிட்டு வெவ்வேறு பாகமாக வருகிறது. குள்ளு சும்புலத்தின் மியத்து ஹப்பா, ஒவ்வொரு அந்த பிரிவுகளிலும் 100க்கும் மேற்பட்ட நெல்மணி கதிர்கள் வருகிறது. ஒல்லாஹு யுதாயிஃபு லிமையசா ஒல்லாஹு வாசிவுன் அலீம். அது மாதிரி இறைவன் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சின்ன தர்மம் இறை பெயரில் செய்தால் அதற்கு மிகப்பெரிய அளவிற்கு உங்களுக்கு நன்மைகளை வழங்குவான். அப்போ சொர்க்கம் தருவான், அதில் மிகப்பெரிய வாய்ப்புகளை கொடுப்பான் அப்படின்னு திருக்குரான் சொல்லுது. ஒரு இஸ்லாமியர் இதை நான் நம்புகிறேன். அதனால் இறைவனுக்காக நான் சின்ன தர்மமோ ஒரு சிறிய இடத்த மசூதிக்காகவோ மதரசாவுக்காகவோ அல்லது தர்கா நிலத்துக்கு வருமானம் ஈட்டுவதற்கு ஏதோ ஒரு கடையோ அந்த மாதிரி நான் கட்டி வைத்து விட்டு இறந்து விட்டால் கூட எனக்கு இறைவன் நன்மை தருவான். அதற்கான திருக்குரான் வசனம் இருக்குது, நான் நம்புகிறேன். அதில் ஒரு நியாயம் இருக்குது. திருமாவளவன் அதை நம்புவாரா? இந்த சட்டம் 2013 என்ன சொல்லுதுன்னா,
திருமாவளவன் சொத்தை கொடுக்கலான்னா அவர் தான் கடவுள் நம்பிக்கை இல்லாதவராச்சு. அவர் இந்து மதத்தில் பிறந்து இந்து மதத்தையே இழிவுபடுத்துகிற ஒருத்தர் இஸ்லாமிய நம்பிக்கையின்படி சொர்க்கம் இருக்குது, இந்த வசனம் சொல்லுது, அதன் அடிப்படையில் நான் கொடுக்குறேன்னு ஒருத்தர் சொன்னால் அது கேலி குத்தா இல்லையா? ஐயா ஸ்டாலின் அப்படி சொல்ல முடியுமா? கம்யூனிஸ்டுகள் யாராவது சொத்து கொடுக்க முடியுமா? ஏன் இந்துக்களே கொடுக்க முடியுமா? ஒரு ராமசாமி சொத்து கொடுக்குறாரு, அவர்கிட்ட நீங்கள் இறைவன் சொர்க்கம் கொடுப்பார் அல்லாஹ் நம்பி கொடுக்குறீங்களான்னா இல்லை, அப்படிலாம் கிடையாது. நான் ஒரு தான தர்மம் நல்ல எண்ணத்தில் இஸ்லாமியர்களுக்காக பண்ணுறேன்னா அதுக்கு வக்ஃபு பெயரில் கொடுக்க முடியாது. என்ஜிஓக்கள் நிறைய இஸ்லாமியர்கள் நடத்துகிறாங்க, நிறைய ட்ரஸ்ட் நடத்துகிறாங்க, அது வெவ்வேறு பெயர்களில் நடத்துகிறாங்க. அதில் இஸ்லாமியர் அல்லாதவர் கொடுக்கலாம், அதில் தானம் பண்ணலாம், அதில் மாற்று கருத்து இல்லை. அதில் பிறரும் வந்து கண்காணிக்க முடியும். வக்ஃபு என்றால் திருக்குரான் சொல்லக்கூடிய அடிப்படையில் மறுமை சார்ந்து சொர்க்கம் சார்ந்த விஷயத்தை பேசுகிறது என்றால் அதில் இஸ்லாமியர் மட்டும் கொடுக்கணும். அப்போ இஸ்லாமியர் மட்டும் கொடுக்கறதுல இஸ்லாமியர் அல்லாதவர் வருவது நியாயமான்னு கேட்டால் அது நியாயம் இல்லைன்னு நானே சொல்லுவேன். ஏன்னா ஏதோ பாஜகவில் இருக்குன்னு கண்மூடித்தனமாக நான் வந்து எல்லா சட்டங்களையும் ஆதரிக்கணுன்ற எந்த நிர்பந்தமும் எனக்கு கிடையாது. எனக்கு ஒரு நேர்மைத்தன்மை இருக்கிறது. நான் அதனால தான் பாஜகவிலே இருக்கிறேன். பாஜக எதை சொல்லுகிறதோ வெளிப்படையாக அதுதான் உள்ளுக்குள்ளே செயல் திட்டமாக இருக்கும். ஆனால் பிற கட்சிகளுக்கு உள்ளூர ஒரு செயல் திட்டம் இருக்கும், வெளிப்படையாக வேற ஒன்று பேசுவாங்க. நாம கேட்பது முழுமையாக அது இறைத்தன்மைக்காக வக்ஃபு கொடுக்கப்படுகிறது என்றால் அது இஸ்லாமியர் மட்டும் கொடுக்க வேண்டும், இஸ்லாமியர் அல்லாதவர் கொடுக்கக்கூடாது. அதை தான் நாங்கள் சட்டமாக கொண்டு வந்தோம். வக்ஃபு என்பது ஒருவருடைய சொந்த சொத்திலிருந்து தரணும், அதை இஸ்லாமியர் தான் தரணும் நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். இதை எதிர்க்கிறார்கள். இஸ்லாமியர் அல்லாதவர்கள் எல்லோரும் கொண்டு வரலான்னா அப்போ அது எப்படி இறைத்தன்மை உள்ளதாக மாறும்? அதில் எல்லோரும் கொடுக்கிறார்கள்னா அப்போ ஒரு டிஸ்பியூட் வருது, ஒரு பிரச்சனை வருகிறது என்றால் இந்துக்களும் நான் கொடுத்த நிலம் தப்பாக போதுன்னு கேள்வி எழுப்புவாங்களா இல்லையா? கடவுள் நம்பிக்கை இல்லாதவர் ஒரு நிலத்தை கொடுத்துருக்கிறாரு, அவர் கொடுத்ததுக்கு மாற்றமாக அந்த வக்ஃபு வாரியத்தில் உள்ள ஒரு முத்தவள்ளியோ வக்ஃபு வாரிய நிர்வாகமோ எப்படி திருச்சியில் வக்ஃபு சொத்தை அறிவாலயத்திற்கு கலைஞர் அறிவாலயம் என்ற பெயரில் கட்டி வைத்து இன்றைக்கு திமுகவுடைய கட்சி கூட்டம் நடக்குதோ அதுக்காக ஒருத்தர் வக்ஃபு சொத்து கொடுக்க மாட்டார். அவர் கேட்பார், எங்க வக்ஃபு சொத்து நான் எதுக்காக வாங்க கொடுத்தேன், அறிவாலயம் கட்டுறதுக்கு நான் சொத்து கொடுத்தேன், ஏதோ பாவப்பட்ட இஸ்லாமியர்கள் அவங்களுடைய வருமானத்தை ஈட்டிக் கொள்வதற்கு, விதவைகள் மறுவாழ்க்கைக்கு, அல்லது ஏழை பிள்ளைங்க படிப்பதற்கு, அனாதை பிள்ளைங்களுக்கு இதுக்கு தானுங்க கொடுத்தேன், அறிவாலயம் எப்படிங்க கட்டலாம் அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாருன்னா 100 கோடி ரூபா சொத்துக்கு நீங்கள் வருஷத்துக்கு வெறும் 7000 ரூபா வாடகை கொடுக்குறீங்கன்னா இது அநியாயம்னு வந்து ஒருத்தர் கேட்குறாரு. சொத்து கொடுத்தவர் கேட்டால் நீ கேட்கக்கூடாது, நீ வந்து ஒரு ஹிந்து, அதனால் உனக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொன்னால் இது நியாயமா என்பதை நான் வந்து சட்டத்தை தாண்டி ஒரு மாரல் அப்படின்னு நம்மக்கிட்ட ஒன்று இருக்குல்ல, அந்த ஒரு எத்திக்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, அந்த அடிப்படையில் நான் என்ன கேட்குறேன்னா ஒரு நியாய உணர்வோடு அவர் கேட்டார்னா அவர் கொடுத்தவர் கேட்கும் பொழுது அப்போ அதை பதிலளிப்பதற்கு எல்லோரும் இஸ்லாமியராக இருந்தால் அவர் பார்வை என்ன இருக்கும், கடப்பாய் ஒட்டுமொத்தமாக கொள்ளையடிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலை இருக்கும். அதில் ஒரு இஸ்லாம் அல்லாத 2 பேர் இருந்தால் உண்மையாகவே இப்படி சொத்து கொள்ளையடிக்கப்பட்டிருந்தால் அவர் அவங்களுக்காக குரல் கொடுப்பார், நியாயம் கிடைக்கும் என்ற தொலைநோக்கு பார்வைதானே தவிர ஒரு மத நம்பிக்கையை சிறுமைப்படுத்தக்கூடிய வேலை இல்லை. குறிப்பாக தர்காவுடைய வழிபாடு, மசூதியுடைய வழிபாடு, மதரசாக்கள் மற்றும் இஸ்லாமிய நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் எந்த இடத்திலும் வக்ஃபு வாரியத்தினுடைய உறுப்பினர்களின் தலையீடு இருக்காது என்பதை தெளிவுபடுத்திட்டு இதெல்லாம் முன்னாலே சொன்னது. இப்போ நீதிமன்றத்தில் தடையாணை கொடுப்பதற்கு முன்னால் இந்த விளக்கங்கள்லாம் நாங்கள் பேசியிருக்கிறோம். அதனால் வக்ஃபு சொத்து என்பது இறைத்தன்மை என்று நீங்கள் சொல்லுவதாக இருந்தால் 2013 சட்டத்தை கொண்டு வந்த காங்கிரஸ் அந்த இறைத்தன்மையை சிதைத்திருக்கிறது. அப்போ எதிர்க்க வேண்டியது காங்கிரஸை தானே தவிர இஸ்லாமியர்கள் ஏன் பாஜகவை எதிர்க்கிறார்கள்? பாஜக வக்ஃபு என்பது இஸ்லாமியர் கொடுக்கணும், அதை தவிர வேறு யாரும் கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னால் இதை எதிர்ப்பது எப்படி? நாங்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு மக்களுக்கான நல்ல சட்டத்தை கொண்டு வரும்பொழுது கூட இத்தனை எதிர்ப்புகள் நீதிமன்றங்களை நாங்கள் சந்திக்க வேண்டி இருக்கிறது. இருந்தாலும் உச்சநீதிமன்றத்தினுடைய மாண்பை நாங்கள் மதிக்கிறோம், தீர்ப்புகளை நாங்கள் மதிப்போம். எங்கள் தரப்பில் மத்திய அரசு முறையாக ஆவணத்தை தாக்கல் செய்வார்கள், அது சரியான முறையில் இருக்கும். அதற்கு அடுத்தும் கூட சொல்கிறேன், சில விஷயங்களில் திருத்தம் செய்ய வேண்டும் என்ற நிலை இருந்தாலும் அதில் எங்களுக்கு ஒரு பெரிய மாற்று கருத்துலாம் கிடையாது. ஏன்னா இந்த வக்ஃபு திருத்த சட்டம் என்பது மாற்றவே முடியாத என்ன வேதமாக, இது திருக்குறானா மாற்றவே முடியாது ஒரு எழுத்து கூட, இல்லை பகவத்கீதையோ ராமாயணம் மாதிரி ஒரு கதாபாத்திரத்தை கூட மாற்றி அதுக்கு வேறு பேர் வச்சிட முடியாது என்பது போன்றோ, பைபிளை போன்றோ ஒரு மாற்ற முடியாத வேதம்லாம் ஒன்றும் கிடையாது. 54 மாற்றிருக்கிறோம், 95 மாற்றிருக்கிறோம், 2013 மாற்றிருக்கிறோம், 2025 மாற்றிருக்கிறோம். சில விஷயங்களில் சின்ன மாறுதல் தேவை என்று உச்சநீதிமன்றம் சொன்னாலும் மத்திய அரசு அதை ஏற்றுக்கொண்டால் நியாய உணர்வோடு மாற்றும். அதில் என்ன வித்தியாசம் இருக்குது? இதில் என்ன பெரிய வெற்றி? எங்கள் நோக்கம் தெளிவானது. வக்ஃபு சொத்துக்கள் வெளிப்படைத்தன்மையாக இருக்கணும், கணக்கு வழக்குகள் பராமரிக்கப்படணும்,
ஆக்கிரமிப்பாளர்களிடத்திலிருந்து அதை மீட்டு இஸ்லாமியரிடத்தில் ஒப்படைக்கப்பட வேண்டும். அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் விதவை பெண்களுக்கும் கல்வியில் முன்னேறுவதற்கும் அந்த வக்ஃபு சொத்துக்கள் சரியான முறையில் செலவிடப்பட வேண்டும். வக்ஃபு சொத்து என்ற பெயரில் அபகரிக்கப்பட்ட சொத்துக்கள் அது இந்துக்களுடையதோ அல்லது மற்ற சமூகத்தினுடையதோ இருந்தால் அதை முறையாக விசாரித்து அவர்களிடத்தில் ஒப்படைக்கப்பட வேண்டும். இதுதான் இந்த வக்ஃபு திருத்த சட்டத்தின் நோக்கமே தவிர இதில் எந்த இடத்திலும் எந்த மதத்திற்கு எதிராக பாஜக கிடையாது, அதில் எங்கள் நோக்கமும் கிடையாது. ஏனென்றால் சனாதன தர்மம் என்கிற அந்த தர்மத்தை நாங்கள் கடைபிடிக்கிறோம். சனாதன தர்மம் சொல்லுகிறது என்ன? வசுதைவ குடும்பகம். இந்த உலகத்தில் உள்ள எல்லோரும் ஒரு தாய் மக்கள், நாம் அனைவரும் பாரத தாயின் பிள்ளைகள் என்று 140 கோடி மக்களை சொல்லக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி 20 கோடி இஸ்லாமியர்களை தனித்து பார்ப்பது என்பதை நினைத்து கூட நாங்கள் பார்க்க மாட்டோம். அவதூறுகளை அள்ளித் தெளித்தாலும் கூட நாங்கள் அறவழியில் எங்களுடைய உண்மையை நிரூபிப்போம். ஓகே, இதில் வந்து மறுதரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, வக்ஃபு பை யூசர் அப்படின்றத இவங்க எப்படி தடுக்க முடியும்? ஏன்னா 1950க்கு முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு சர்வே நம்பர் கிடையாது, யார்கிட்ட எந்த இடம் இருக்குன்னு தெரியாது. அப்போ வந்து ஒரு சிலர்கிட்ட பட்டா இல்லாமல் இருந்திருக்கலாம். அப்போ அவங்க வந்து அவங்க இருக்கக்கூடிய இடத்த யூசர் இடத்த அவங்க கொடுக்கலாம்ல. அது எப்படி வக்ஃபு பை யூசர்னாலே கிரைமா தப்பா இன்னொருத்தர் இடத்த யார் வேணால் எழுதி கொடுக்கலான்னு நீங்கள் பார்க்கக்கூடாது. அந்த கண்ணோட்டமே தவறு. வக்ஃபு பை யூசர்ன்றது முழுசாக வந்து நம்ம புறந்தள்ள முடியாது. சில இடத்துல வந்து பட்டா இல்லாமல் இருக்கும்ல, அந்த மாதிரி இடம் தான் அப்படின்னு மறுதரப்புல இருந்து வருது. இந்த கேள்விகளை அவர்கள் உச்சநீதிமன்றத்திலும் வைத்திருக்கிறார்கள். உச்சநீதிமன்றத்தினுடைய இந்த கேள்விக்கு மத்திய அரசு விரைவில் பதில் அளிக்கும். அப்போ அந்த பதில் வந்து எல்லோருக்குமான நியாயமாக இருக்கும். ஏன்னா டிஜிட்டலைஸ் ஆயிருச்சு. இப்போ எல்லா இடமும் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து இது பண்ணிட்டாங்க, டிஜிட்டல் பண்ணி உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு டிஜிட்டல் ரெக்கார்ட்ஸாகவே இருக்குன்றப்போ உங்களுக்கு வந்து எப்படி யூசர் வந்து இஷ்யூ ஆகும்? இந்த விஷயத்தில் நாங்கள் கடந்த காலத்திலே ஒரு பதில் சொல்லிட்டோம். என்னன்னா, நீதிமன்றம் எதையெல்லாம் முன்வைத்து கேள்வி கேட்டிருக்கோ அதுக்கு நாங்கள் இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாக மத்திய அரசு பதில் கொடுக்கும். ஆனால் கடந்த காலத்தில் இந்த வக்ஃபு பை யூசருக்கு நாங்கள் ஒரு பதில் சொல்லி இருக்கிறோம். வழிபாட்டு தலங்களை பொறுத்தவரை இந்த வக்ஃபு பை யூசரில் இருந்தாலும் கூட அதை நாங்கள் கை வைக்க மாட்டோம். அது வழிபாட்டு தலங்கள், அது தொடர்ந்து நடக்கும், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை என்ற உறுதிமொழியை பாராளுமன்றத்தில் கொடுத்துருக்கு. எங்க பாராளுமன்றத்தில் கொடுக்கறது பதிவு செய்யப்படக்கூடிய ஆவணம் தானே. சும்மா போகிற போக்கில் மீட்டிங்கில் பாஜக மேடையில் பேசுகிறா நீங்கள் சொல்லலாம், நீங்கள் இப்படி பேசுவீங்க நாளைக்கு மாற்றிட்டீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு. பாராளுமன்றத்தில் கொடுக்கக்கூடிய உறுதிமொழி என்பது அது பதிவு செய்யப்படக்கூடியது. மத்திய உள்துறை அமைச்சர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அது மாதிரியான வழிபாட்டு தலங்கள் மீது எந்த ஒரு விஷயத்திலும் நாங்கள் நுழைய மாட்டோம் அப்படின்னு தெளிவுபடுத்தி வழிபாட்டு தலங்களை யாரும் சொல்லல. அது எல்லாருமே வந்து ரொம்ப கிளியரா இருக்காங்க, அப்படி நடக்காதுன்ற கான்ஃபிடென்ட்டா இருக்காங்க, ஒரு சில ஃப்ரிஞ்ச் எலிமெண்ட்ஸை தவிர. நான் கேட்கறது பொதுப்படையா இதுல வந்து ஒரு நியூட்ரல் ஸ்டாண்டோ இல்ல கிரே ஸ்டாண்டோ எடுக்கக்கூடியவர்கள் கூட அவங்க என்ன சொல்றாங்க, இந்த வக்ஃபு பை யூசர்ல ஒரு இது இருக்குங்க, அது எப்படிங்க எல்லா வக்ஃபு பை யூசரையும் வந்து நம்ம தப்பு சொல்ல முடியும்? வக்ஃபு பை யூசர்ல சில இடத்துல பட்டா இல்லாம இருக்கலாம், இப்போ அவங்க கொடுக்கணும்னு நினைக்கிறத கூட தடுக்கிற மாதிரி இருக்குல்ல. இப்போ வந்து யாரா இருந்தாலும் நான் ஒரு முஸ்லீமா இருக்கணும், நான் ஒரு இவங்களா இருக்கணும், என்கிட்ட இடம் இருக்கணும், நான் ஓனரா இருந்தா மட்டும்தான் கொடுக்கணும்னா அது வந்து வக்ஃபுக்கு வரக்கூடிய தானங்களை தடுக்கக்கூடிய ஒரு சதி போல இருக்கு அப்படின்னு சில சொல்றாங்க. இது எல்லாவற்றுக்கும் பதில் நிச்சயமாக மத்திய அரசு கொடுக்கும். ஏன்னா வக்ஃபு பை யூசருக்கு நாங்கள் ஆல்ரெடி ஒரு பதில் சொல்லிட்டோம். அந்த பதில் திருப்தி இல்லை என்றாலும் இதைவிட கூடுதலாக ஆவணங்களும் கூடுதலான சூழல்கள், இந்த சட்டம் கொண்டு வரப்பட்ட நோக்கம், இது எல்லாத்தையும் நாங்கள் உச்சநீதிமன்றத்தில் முறையாக தாக்கல் செய்து உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதலோடு இந்த சட்டத்தை மீண்டும் தேசம் முழுக்க நடைமுறைப்படுத்துவோம் என்பதுதான் என்னுடைய பதில். ஓகே, இதில் வந்து சமீபத்தில் நம்ம ஒரு சாணக்கியால் ஒரு நேர்காணல் ஒரு பேட்டி எடுத்திருந்தோம். அதில் வந்து திரு நிசாமுதீன் அவர்கள் முன்னாள் எம்எல்ஏ அவர் வந்து பேட்டி கொடுத்திருந்தார். அவர்கிட்ட பேசும்போது அவர் சொல்கிறாரு, பாஜகவின் இந்த வக்ஃபு திட்டம், இந்த சட்ட திருத்தம், இது எல்லாமே அவங்க நோக்கம் என்னன்னா அவங்களுடைய ஆட்களை வந்து வக்ஃபில் உட்காரக்கணும். உடனே அவங்க ஆட்கள்னா அவங்க இந்துத்துவ ஆட்கள் மட்டும் இல்லை, அதில் வேலூர் இப்ராஹிம் மாதிரி ஆட்கள் அவங்களாம் வந்து வக்ஃபு தலைவராக போட்டு தமிழக வக்ஃபு தலைவராக அவரை போடணும், இவரையும் அந்த ஷேக் தாவூத் அவர் மாதிரி நபர்கள்லாம் போடணுன்றது தான் பாஜகவோட சதி திட்டம் அப்படின்னு சொல்கிறார். வேலூர் இப்ராஹிமை வக்ஃபு தலைவராக தமிழகத்தில் போட்டால் முதல்ல அறிவாலயம் ஒன்று அபகரித்து வைத்திருக்கிற வக்ஃபு சொத்துக்களை மீட்டெடுப்பதற்கு முயற்சி செய்வோம். அறிவாலயம் வக்ஃபு சொத்தா? கண்டிப்பாக வக்ஃபு சொத்து. ஏங்க ஒரு ஊடகத்தில் நான் பேசுகிறேன், இல்லை ஊடகத்தில் பேசுகிறேன். திருச்சியின் வக்ஃபு சொத்து தான் அறிவாலயம் கட்டப்பட்டிருக்கு. தேனாம்பேட்டை அதை சொல்கிறீங்க? திருச்சியில் உள்ள அறிவாலயம் என்பது வக்ஃபு சொத்திற்குரியது என்பதை நான் சாணக்கிய ஊடகத்தின் மூலம் பகிரங்கமாக குற்றம் சாட்டுறேன். தெம்பும் திராணியும் துணியும் இருந்தால் திமுக வழக்கு போடட்டும், இல்லைன்னு போட மாட்டாங்க. ஏன்னா அது வக்ஃபு சொத்துல இருக்கு. இந்த மாதிரி ஏராளமான திமுகவினர் வக்ஃபு சொத்துக்களை வைத்திருக்கிறார்கள், அபகரித்து வைத்திருக்கிறார்கள். அது எப்படி வைக்கலாம்? குத்தகைக்கு நீங்க எப்படி எடுப்பீங்க? வக்ஃபு சொத்து என்பது இஸ்லாமிய அறப்பணிகளுக்காக கொடுத்ததை நீங்கள் அரசியல் செய்வதற்கு, கட்சி நடத்துவதற்கு 100 கோடி ரூபாய் சொத்துக்கு 7000 ரூபாய் வாடகை கொடுப்பீங்கன்னா எப்படி வக்ஃபு சொத்து கொடுப்பீங்க? யார் ஏமாற்று வேலை செய்கிறா? நீங்க ஒரு பக்கம் நீலி கண்ணீர் வடிக்கிறீங்க இஸ்லாமியர்களுக்காக, இன்னொரு பக்கம் இஸ்லாமியர்களுடைய சொத்தை நீங்களே கொள்ளையடிச்சு வச்சுக்குவீங்கன்னா இது என்ன அநியாயமா இல்லையா?
அப்போ இதை வேலூர் இப்ராஹிம் ஒரு வக்ஃப் வாரியத்தினுடைய தலைவராக வந்தால் நிச்சயமாக மீட்டெடுப்பேன். யாரெல்லாம் இப்படி திமுகவினர் அபகரித்து வைத்திருக்கிறார்களோ அத்தனை சொத்துக்களும் மீட்டெடுப்பேன். கடந்த காலத்தில் ஆட்சியாளர்கள் அபகரித்து வச்சிருந்தாலும் மீட்டெடுப்பேன். நான் ரொம்ப தெளிவாக இருக்கிறேன். பாரதிய ஜனதா கட்சி மக்களின் உரிமைகளுக்காக, சமூக நீதிக்காக, சமத்துவத்திற்காகத்தான் பேசுகிறதே தவிர இதில் எந்த அரசியலும் கிடையாது. அப்போ வக்ஃப் வாரியத்தின் தலைவராக வேலூர் இப்ராஹிம் வந்தால் என்ன பண்ணுவார்? சொத்துக்களை மீட்டெடுப்பார். அதுதான் இந்த வக்ஃப் வாரியத்தினுடைய திருத்த சட்டத்தினுடைய நோக்கம். மீட்டெடுப்பதன் மூலம் இஸ்லாமிய மக்கள் பயனடைய போகிறாங்க. நீங்கள் கொள்ளையடித்து வச்சிருக்கீங்கன்னா இந்த கொள்ளையடிப்பு எவ்வளோ காலம் தொடரும்? எவ்வளோ காலம் இதையே நீங்கள் வந்து பேசுறீங்க? நான் சேலஞ்ச் பண்ணுறேனே, இந்து சமய அறநிலையத்துறையினுடைய சொத்துக்கள் இவ்வளவு மீட்டெடுத்திருக்கிறோம் அப்படின்னு அந்த துறையின் அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் சொல்லுகிறார். அதே வக்ஃப் சொத்துக்களை இந்த 4 ஆண்டுகளில் அபகரிக்கப்பட்ட சொத்துக்களில் ஒரே ஒரு சொத்தையாவது நாங்கள் மீட்டெடுத்தோம் என்று சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் நாசரோ அல்லது வக்ஃப் வாரியத்தினுடைய சேர்மனாக இருக்கிற நவாஸ்கனியோ அல்லது அதில் உறுப்பினர் இருக்கிற அப்துல் சமதோ ஆலூர் சானவாசோ பேசியிருக்காங்களா? ஒரே ஒரு சொத்து. அப்போ இந்து சமய அறநிலையத்துறையின் சொத்துக்களை மீட்டெடுக்க முடியும் என்பதை நிரூபிக்கும் பொழுது ஏன் வக்ஃப் சொத்துக்களை மீட்டெடுக்க முடியல? ஒரு சொத்துக்களை கூட ஏன் மீட்டெடுக்க முடியலன்னா அது திமுகவின் கையில் இருந்தால் ஆளுங்கட்சியே நீங்க தான், அபகரிச்சு வச்சிருக்கிறது நீங்க தான். உங்க ஆளு தான் அங்க இருக்கிற நவாஸ்கனி, உங்க ஆளு தான் ஆலூர் சானவாஸ், உங்க எம்எல்ஏ தான் அப்துல் சமது. நீங்களே வச்சிருப்பீங்கன்னா அவங்க எப்படி தட்டி கேட்பீங்க? வேலூர் இப்ராஹிம் தட்டி கேட்பேன். நான் அப்படி ஆக்கிரமிக்கப்பட்ட சொத்துக்கள் தமிழகத்தில் இருந்தா அதை மீட்டெடுத்து இஸ்லாமிய மக்களுக்கான நலனுக்காக கொடுப்பேன். அதுதான் திரு நரேந்திர மோடி அவருடைய எண்ணம். அந்த எண்ணத்தை நிறைவேற்றுவது வேலூர் இப்ராஹிமுடைய வேலை, கடமை. அதை நான் செய்வேன். நிஜாமுதீன் போன்ற எம்எல்ஏக்கள் வேண்டுமானால் திமுகவிற்கு ஜால்ரா அடிக்கலாம் அல்லது மற்ற கட்சிகளுக்கு ஜால்ரா அடிக்கலாம், யார் கட்சியானவர் இருக்கட்டும். நான் கேட்பது என்னுடைய பெயரை சொல்லி இது மாதிரி இவர் வந்தால் இதுதான் பாஜகவுடைய நோக்கம் என்றால், ஆம், பாஜக வந்தால் வக்ஃப் சொத்துக்களை மீட்டெடுக்கும், யார் தவறான முறையில் ஆக்கிரமித்து வைத்திருக்கிறார்களோ அந்த ஆக்கிரமிப்பை அகற்றும் என்பதை உறுதிபட நான் சொல்லுகிறேன். ஓகே, இதில் வந்து போரா முஸ்லிம்ஸ்லாம் வந்து மோடி அவர்களை பாராட்டுறதை பார்க்குறோம். அவங்களாம் வந்து பிரதமர் மோடியை சந்தித்து அவங்க வந்து நாங்கள்லாம் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருந்தோம், எங்களுக்கு இதை மீட்டு தரீங்க அப்படின்னு அவங்க சொன்னதெல்லாம் பார்த்தோம். ஷியா முஸ்லீம்களுக்கு நீதியை நாங்கள் வழங்கி இருக்கிறோம்னு பாஜகவும் மறு ஸ்டேட்மெண்ட்டில் நாங்கள் வந்து ஒரு சிலரிடம் இருக்க மட்டும் இருக்கிறது, ஷியா முஸ்லீம்ஸ்லாம் இல்லாமல் இருக்காங்க, ஸோ அவங்களுக்கும் போய் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாங்கன்னா பெண்களை வந்து வக்ஃப் தலைவராக ஆக்குறோம் அப்படின்னு பாஜக சொல்லுது. ஸோ ஒரு பக்கம் போரா இஸ்லாமியர்கள், ஒரு பக்கம் ஷியா, ஒரு பக்கம் இஸ்லாமிய பெண்கள், இவங்க எல்லாருக்குமே வந்து அநியாயம் இழைக்கப்படுகிறது. அவங்களுக்குலாம் வந்து அந்த தலைமை பதவியில் உட்கார வைக்கப்படுவதில்லை, அவர்களுக்குலாம் இனிமேல் அவர்கள் கையெல்லாம் போகும்ட்டு பாஜக கிளைம் பண்ணுறத வெவ்வேறு ஸ்டேட்மெண்ட்ஸ் மூலியமாக புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் இந்த இதில் பார்க்கும்போது ஷியா முஸ்லீம்கள் இந்தியா முழுக்க ஏகப்பட்ட வக்ஃப் தலைவர்களாகவும் இதாகவும் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. தமிழகத்தில் 2001 வந்து பெண் இஸ்லாமிய பெண் ஒருவர் வக்ஃப் தலைவராக இருந்திருக்கிறதா நமக்கு தரவுகளும் சொல்கிறது. அப்படி இருக்க இதில் என்ன பாஜக புதுசாக நீதியை கொடுக்க இருக்கிறது? ஒரு திருத்த சட்டம் என்பது கடந்த முறை 2 பெண்கள் இருக்கிறாங்க, இப்போவும் 2 பெண்களை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பதை சொல்லி இதில் என்ன புதுசுன்னு கேட்டால் அது புதுசு கிடையாது தான். ஆனால் அந்த சட்டத்தில் நீங்கள் சொன்ன நிறைய விஷயங்கள் மாற்றம் இருக்கிறது. என்னென்ன மாற்றம் இருக்குது? போரா சமூகத்தில் உள்ளவர்கள் வரணும். இப்போ 20 கோடி பேர் இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்கன்னா அவர்கள் வந்து சன்னி இஸ்லாமியர்கள்னு சொல்லுவோம். அந்த 20 கோடி பேர் இஸ்லாமியர்களில் போரா சமூகத்தினுடைய மக்கள் எவ்வளோ இருப்பாங்கன்னா ஒரு 7லிருந்து 8 லட்சம், இவ்வளோதான். மொத்த பாரதத்திலேயே ஒரு 7-8 லட்சம் பேர் இருப்பாங்க. அப்போ அவர்கள் ரொம்ப ஒரு மைக்ரோ லெவலில் இருக்கிறவங்க. அவர்களுடைய உரிமை பறிக்கப்பட்டு விடக்கூடாது. உதாரணத்திற்கு குஜராத் போன்று, மகாராஷ்டிரா போன்ற இடங்களில் போரா சமூக மக்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறாங்க. அவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் அவர்களிலும் ஒருவர் உறுப்பினராக வரணும் என்பதில் நியாயம் இருக்கா இல்லையா? அதை பிரதிநிதித்துவமாக நாம் பார்க்குறோம். எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்க வேண்டும் என்பதுதான் பாஜகவுடைய நோக்கம். அந்த அடிப்படையில் அந்த சமூக மக்களுடைய பிரதிநிதித்துவம் இருக்கணும். ஷியாக்களை பொறுத்தவரை இப்போ இருக்கிற வக்ஃப் வாரியத்தில் ஆல்ரெடி இருக்கிறாங்க, அவர்களுக்கு சரியான பிரதிநிதித்துவம் தரணும். அதே மாதிரி 2 பெண்கள் என்பது சட்டத்தில் இருந்தாலும் நடைமுறைப்படுத்தாத பல மாநிலங்கள் இருக்கு. நீங்க பாரதத்தில் தமிழகத்தை மட்டும் உதாரணம் பேசக்கூடாது. பல மாநிலங்களில் பெண்களுக்கான பங்களிப்பு இல்லாமல் இருக்கிறது. அப்ப நாங்க கட்டாயப்படுத்துறோம். முதல்ல இருக்கிற சட்டம் வந்து கட்டாயப்படுத்தலை. ஆனால் இப்போ இருக்கிற சட்டம் 2 பெண்கள் கட்டாயம் என்று சொல்வதன் மூலம் நீங்கள் 2 பெண்களை வைக்காம அந்த கட்டமைப்பை முழுமைப்படுத்த முடியாது. அப்போ வக்ஃப் வாரியம் இருந்தால் 2 பெண்கள் கட்டாயத்தை நீங்கள் கொண்டு வர வேண்டும்னு சொல்கிறோம். இது மாதிரி சில திருத்தங்களின் மூலம் பெண்களுக்கான உரிமைகள், சிறு சிறு இஸ்லாமிய குழுக்களாக இருக்கிற ஆகா காணி, போராக்கள், இவங்கெல்லாம் 5 லட்சம் பேர், 7 லட்சம் பேர், 3 லட்சம் பேர், இவ்வளவுதான் இருப்பாங்க மொத்தத்துக்கு. நான் சொல்றது பாரதம் முழுக்கவே. இப்போ இது மாதிரி மக்களுக்கான பிரதிநிதித்துவத்தையும் நாம் தருகிறோம் என்பதுதான் இந்த சட்டத்தின் அடிப்படை தன்மையை தவிர, மற்றபடி பெரும்பான்மை மக்கள் சன்னி இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய பகுதியில் கொண்டு போய் ஒரு போரா இஸ்லாமியர் இருப்பார் அப்படின்னு கொண்டு போய் வச்சா அது சர்ச்சை ஏற்படுத்தும். அப்படி நம்ம செய்ய போகிறது இல்லைன்றதையும் தெளிவுபடுத்திட்டோம். ஓகே, இதில் வந்து
திரு முக்தார் அப்பாஸ் நக்வி, பாஜகவின் மூத்த தலைவர், முன்னாள் அமைச்சரும் கூட, அவர் வந்து குற்றம் சாட்டுறாரு, வக்பு சட்டத்தை தவறாக திரித்து நாட்டு மக்களிடையே பிளவை ஏற்படுத்தி மத மோதல்களை உண்டாக்க சிலர் சதி செய்கின்றனர் அப்படின்னு சொல்றாரு. யாரை சொல்றாரு? யாரெல்லாம் பாஜகவை எதிர்த்து ஆளும் அரசுகளாக இருக்கிறார்களோ அவர்கள் தான் சதி செய்கிறார்கள். இன்னைக்கு மேற்கு வங்கத்தில் முர்ஷிதாபாத் பாருங்க, 10,000 இஸ்லாமியர்கள் ஒரே நேரத்தில் திரள்றாங்க. எதற்கு திரண்டார்கள்? இந்த வக்ஃபு சட்டம் என்பது ஆபத்தானதுன்னு இதே மம்தா பானர்ஜி பேசுகிறார், அந்த மாநிலத்தின் முதல்வர். வக்ஃபு சட்டம் முறையாக சட்டமாக்கப்பட்டு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளிக்கப்பட்ட பிறகு சொல்கிறார், என் மாநிலத்தில் நான் நடைமுறைப்படுத்த மாட்டேன்னு சொல்றாரு. அப்படிலாம் அரசியலமைப்பில் கிடையாது. இதன் மூலம் என்ன சொல்ல வராங்கன்னா, அப்போ அவ்வளோ அதிபயங்கரமான ஒரு ஆபத்து இருக்கிறது என்பதை இஸ்லாமியர்களுக்கு தூண்டி விடுவதன் மூலமாக அங்கே இருக்கிற அப்பாவி இஸ்லாமியர்களுக்கு மத்தியில் சில இஸ்லாமிய பிரிவினைவாத அடிப்படைவாத அமைப்புகள் இருக்கிறாங்க. அவர்கள் என்ன பண்றாங்க, இதை பயன்படுத்தி கொண்டு ஆளும் அரசே நமக்கு சப்போர்ட்டா இருக்கு, இதை ஒரு கலவரமா மாற்றுவோம், இதை தேசம் முழுக்க இஸ்லாமியர்கள் கொந்தளிப்பா இருக்காங்கன்னு காட்டுவோம் அப்படின்னு ஒரு பிரச்சனையை முன்னெடுத்து முர்ஷிதாபாத்தில் 10,000 இஸ்லாமியர்கள் அதில் கலந்துக்கிட்டு, அதில் ஒரு 5,000 இஸ்லாமியர்கள் இந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்கிற பகுதிகளுக்குள்ள உள்ள நுழைஞ்சி சூறையாடி மிகப்பெரிய வாகனங்கள் எல்லாம் கொளுத்தப்பட்டு காவல்துறையினர் வந்து தாக்கப்பட்டு அதில் 3 அப்பாவிகள் கொலை செய்யப்படுகிறார்கள். இப்போ இவ்வளோ பெரிய பாதிப்பு. ஒரு கட்டத்தில் இந்து மக்கள் சொந்த மாநிலத்திலே அகதிகளாக வேறு ஒரு இடத்துக்கு போய் உயிர் காப்பாற்றுவதற்கு தஞ்சமடைந்து அங்க இருக்கிற மாநில காவல்துறையால் கட்டுப்படுத்த முடியாம மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கட்டளையிட்டு அங்க இருக்கிற தேசிய காவல்துறையினர், அந்த கூட்டு படையினர், இவங்கெல்லாம் போய் துணை காவல் படையினர்லாம் போய் அங்க ஒரு பாதுகாப்பை கொண்டு வந்து இன்றைக்கு பாதிக்கப்பட்ட இந்துக்களை மீண்டும் அவருடைய வீடுகளுக்கு கொண்டு வரக்கூடிய வேலை நடக்குதுன்னா, இந்த கலவரம் இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கு மத்தியில் எப்படி மாறியது, ஏன் இந்து இஸ்லாமியர்களுக்கு மத்தியிலான பிரச்சனையாக ஆனதென்றால், இதுதான் ஆளக்கூடிய பாஜகவை எதிர்க்கிற மாநிலங்களின் திட்டம். இஸ்லாமியருடைய வாக்குகளை பெறணும், இந்துக்களுக்கு மத்தியிலும் ஒரு தேவையற்ற ஒரு பதட்டத்தை உருவாக்கணும் என்ற நோக்கத்தை முர்ஷிதாபாத்தில் ஆரம்பித்து அந்த கலவரம் தமிழகத்தை நோக்கி இன்றைக்கு தொடர்ந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்திலும் இன்றைக்கு என்ன பேசுறாங்க, திமுகவுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ராசா பேசுகிறார், இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்தவுடனே உங்க சொத்துக்கள் பறிக்கப்பட்டு இந்துக்கள் அபகரித்துக் கொள்வார்கள், இந்துக்கள் அபகரித்துக் கொண்ட பிறகு வக்ஃபு சொத்துக்கள்ல கோவில் கட்டப்படும். இது ராசா பேசுறார், நான் ஒரு வார்த்தை கூட மாத்தி பேசல. அப்ப இப்படி பேசினா இஸ்லாமியர்கள் கொந்தளிப்பாங்களா இல்லையா? நான் கேட்கிறேன். அப்படி சட்டத்தில் கிடையாது, அப்படி ஒரு பாதிப்பு நிகழ போறது கிடையாது. கடந்த காலத்தில் இதே ராசா என்ற அயோக்கியர் என்ன பேசினாரு, சிஏஏ வந்துட்டா இஸ்லாமியர்கள் நாடு கடத்தப்படுவார்கள்னு. ஒற்றை இஸ்லாமியர்கள் 2 வருஷம் ஆச்சு நடைமுறைப்படுத்தப்பட்டு பாதிக்கப்படல. அதே ராசா வன்முறையை கலவரத்தை இஸ்லாமியர்கள் செய்ய வேண்டும் என்பதற்காக வெளிப்படையாக மேடை போட்டு தூண்டி விடுகிறார். அதை இந்த காவல்துறை கைகட்டி வேடிக்கை பார்க்கிறது. வெட்கம் கட்ட காவல்துறையா இருக்குது. இப்படி ஒரு பகிரங்கமா ஒரு கலவரத்தை தூண்டுற ஒரு ஆளுக்கு ஏன் கைது செய்யல நீங்க? கனிமொழி அவர்கள் பேசுகிறார் திருவாரூர்ல, அவர் சொல்றாரு இஸ்லாமியர்கள் தமிழகத்திலிருந்து இதுக்கு எதிராக புரட்சி செய்யணும், இங்க மிகப்பெரிய ஒரு வெடிக்கணும் இந்த புரட்சி, இங்கே கடும் போராட்டத்தை செய்யணும்னா, அப்போ மேற்கு வங்கத்தில் மம்தா அவர்கள் பேசிய பொழுது எப்படி முர்ஷிதாபாத் கலவரம் ஏற்பட்டதோ இந்துக்கள் பாதிக்கப்பட்டார்களோ, அப்படி இங்க புரட்சி ஏற்பட்டு ஏதாவது ஒரு கலவரம் வந்து இந்துக்கள் பாதிக்கப்பட்டு நாளைக்கு ஒரு துப்பாக்கி சூட்டில் இஸ்லாமியர்களோ அல்லது இந்துக்களோ பாதிக்கப்பட்டால் அமைதி பூங்காவா இருக்கிற இந்த தமிழகம் நல்லிணக்கம் சீர்குலைந்து இந்து இஸ்லாமியர் பிரச்சனைன்னு வடமாநில மாதிரி இங்கே ஆகணும்னு திட்டமிடுகிறார்கள். இதுதான் இவங்களுடைய நோக்கம். அப்ப 2026 தேர்தலில் நேர்மையாக வெற்றி பெற முடியாது என்று நினைத்துக் கொண்டு ஒரு பக்கம் தலித் சமூகத்தை வெறியூட்டுகிறார்கள், இன்னொரு பக்கம் சிறுபான்மை சமூகத்தில் இஸ்லாமியர்களை வெறியூட்டி இந்துக்களுக்கு எதிராக திசை திருப்புகிறார்கள். அப்ப இவங்க போய் ஏதாவது செஞ்சா இந்துக்கள் பதிலடி கொடுப்பாங்க. இந்துக்கள் இடத்துல அது ஒரு ஒற்றுமை உணர்வு வருமா வராதா? அப்ப அது பகைமை உணர்வா மாறுமா மாறாதா? அது நாளைக்கு மத கலவரமா வந்தா பாத்தீங்களா இஸ்லாமியர்கள் கொல்லப்படுகிறார்கள், இது பாஜகவுடைய வழிமுறை என்று இதெல்லாம் இவங்களுடைய திட்டமிட்ட அஜெண்டா. அப்போ ராசாவிலிருந்து திருமாவளவனிலிருந்து கனிமொழியிலிருந்து எல்லோரும் சட்டத்திற்கு புறம்பாக வெளிப்படையாக வன்முறையை தூண்டக்கூடிய விதத்தில் பேசி இஸ்லாமியர்களை ஊக்குவிக்கிறார்கள். எஸ்டிபி என்ற இந்த பயங்கரவாத அமைப்பு நெல்லை முபாரக் பேசுகிறார், நாம் உயிரிழப்பிற்கு தயாராகணும், ஜிஹாது செய்யணும், 2வது யுத்தத்திற்கு தயாராக சொன்னா என்ன சொல்ல வரீங்க? அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? அப்ப இந்த நாட்டினுடைய அரசியலமைப்பை நீங்க மதிக்க மாட்டீங்க, சட்டத்தை மதிக்க மாட்டீங்க, நீதிமன்றத்தை மதிக்க மாட்டீங்க, உயிர் தியாகம் செய்ய வாருங்கள் என்று சொன்னால் இஸ்லாமியர்கள் உயிர் தியாகம் செய்ய வேண்டும் என்று நாளைக்கு மடியில குண்டை வச்சுக்கிட்டு வந்து எங்கேயாச்சும் வெடிச்சிட்டான்னா, அப்பாவி இந்துக்கள் கொலை செய்யப்பட்டு விட்டால் தமிழகம் என்னவா மாறும்? இதை ஏன் நீங்க கைது செய்யாம காவல்துறை வேடிக்கை பார்க்குறீங்க? ஜவாஹிருல்லா போன்றவர்கள் இதே மாதிரி வன்முறையை வெளிப்படையாக பேசுகிறார்கள். எப்படிப்பட்ட ஜவாஹிருல்லா அந்நிய செலவாணியில் 1.5 கோடியை மோசடி பண்ணி உச்சநீதிமன்றம் இன்னைக்கு 1 மாசத்துல நீ வந்து ஆஜராகணும், கைது செய்யப்பட்டு இவர் உள்ள தள்ளணும் அப்படின்னு சொல்றாங்க. 2 வருஷம் தண்டனை இருக்கக்கூடிய ஒரு குற்றவாளி வெளிப்படையாக அந்நிய செலவாணியில கொள்ளையடித்த ஒரு நபர், இவர் இஸ்லாமியருக்கு தலைவர்.
உயிர் தியாகம் பண்ணுங்கன்னு சொல்லி அரசியலமைப்புக்கு எதிராக பேசுற நெல்லை முபாரக் என்ற பயங்கரவாதிகள் இவர்கள் வந்து சொல்றாங்க இவங்க வந்து இஸ்லாமியர்களுக்கு தலைவர். வேலூர் இப்ராஹிம் உண்மையாக சட்டம் என்ன சொல்லியிருக்கு, உள்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருக்கிறாரு, சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு என்ன சொல்லியிருக்கிறாரு, இந்த சட்டத்தின் நோக்கம் என்ன செக்ஷன் சொல்லுது, ஏன் செக்ஷன் 40 அகற்றணும், ஏன் இந்த சட்டத்தில் என்னவெல்லாம் நலன் இருக்குன்னு நான் போய் இங்க இருக்கக்கூடிய திண்டுக்கல்ல முறையாக அனுமதி வாங்கி ஒரு பொதுக்கூட்டம் நடத்துறாங்க, நான் போய் பேச போனா என்ன கைது செய்து வீட்டு காவலில் வைத்து கொடுமைப்படுத்துறீங்க, சாப்பாடு கூட காவல்துறை தரமாட்டேங்குதுன்னா அப்ப காவல்துறை எவ்வளவு அராஜக போக்கை மேற்கொள்கிறதுனா என்ன காரணம்? காவல்துறையில் உள்ள அதிகாரிகளுக்கும் வேலூர் இப்ராஹிம் ஏதாவது வாக்கிய வரப்பு சண்டையா, தனிப்பட்ட பகையா? கிடையாது. ஸ்டாலின் அவர்கள் என்ன நினைக்கிறார்னா வேலூர் இப்ராஹிமின் குரல் இஸ்லாமியர்களையும் தட்டி எழுப்புகிறது, இந்துக்களும் நியாய உணர்வோடு அவருடைய பேச்சை கேட்டு புரிந்து கொள்கிறார்கள். அப்ப இந்த பேச்சு நாளை தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இஸ்லாமியருடைய வாக்கு வங்கி நமக்கு இல்லாமல் போய்விட்டால், இஸ்லாமியர்களை ஏமாற்றுகிறோம், அவர்களை தூண்டி விடுகிறோம் என்ற உண்மை இஸ்லாமியர்களுக்கு தெரிந்துவிட்டால் வேலூர் இப்ராஹிம் பின்னால் அணிவகுப்பார்கள், பாஜகவின் பின்னால் அணிவகுப்பார்கள். அது 2026 படுதோல்வி திமுக சந்திக்கும். அப்ப இதுக்கு வேறு ஒரு பெரிய அச்சாணியா இந்த ஆள் இருக்கிறார்னா வேலூர் இப்ராஹிமை முடக்குங்க, கைது செய்ய வைங்க, அவர் மீது தாக்குதல் நடத்துவதற்கான ஏற்பாடுகளை யார் செய்தாலும் அவர்கள் செய்வதற்கான ஏற்பாடுகள் மறைமுகமாக இங்கு நடந்து கொண்டிருக்கிறது என்றால் நான் கேட்கிறேன், வன்முறையை பேசுகிற கனிமொழி ஆராசாவிற்கு மேடை வைக்கப்படுகிறது, காவல்துறை பாதுகாக்கப்படுகிறது, உண்மையை, சத்தியத்தை, தர்மத்தை, அரசியல் அமைப்பை, பாராளுமன்றத்தில் நிறைவேற்றிய சட்டத்தை நான் பர்மிஷன் வாங்கின பொதுக்கூட்டத்தில் பேசுறதுக்கு என்ன கைது செய்றீங்க, என்ன வந்து அச்சுறுத்தலுக்கு பயங்கரவாதிகள் ஆக்குகிறார்கள், எங்கு போனாலும் உங்களுக்கு உயிருக்கு ஆபத்து இருக்கிறது என்று திரும்ப திரும்ப என்னை கைது செய்கிறீர்கள் என்றால் தமிழகத்தில் என்ன மாதிரி கொடுமை யாருக்குமே கிடையாதுங்க. எல்லாரும் இன்னைக்கு பார்க்குறாங்க, என்னப்பா இன்னைக்கு நீங்க கைதா, நேத்து ஐயா நீங்க கைது செய்யப்பட்டீர்களான்னா ஒவ்வொருத்தர் கேட்கறது சாதாரணமாக கேட்டுட்டு போறாங்க, ஏதோ கைது சாதாரணமாக நடக்குது. ஒவ்வொரு முறை அந்த வழி எங்களுக்கு இருக்குங்க. 150 முறைக்கு மேற்பட்ட கைதுகளை இந்த 4 வருஷத்துக்குள்ள நான் வந்து அனுபவித்திருக்கிறேன் என்றால் பாஜக எந்த தலைவரும் இப்படி கைது செய்யப்படலை. அப்ப குறிவைத்து வேலூர் இப்ராஹிமை மீண்டும் மீண்டும் கைது செய்வதும், திமுகவுடைய இந்த ஆட்சியில் மிகப்பெரிய கொடுமைக்கு உள்ளாக்கப்படுவதும், எங்கு போனாலும் தீவிரவாதிகளுடைய தாக்குதலுக்கு உள்ளாவதும் ஏன் இந்த 4 வருஷத்தில் நடக்குது? திமுக ஆட்சியில ஒரு ஜனநாயகத்தை பேசுவதற்கு எனக்கு உரிமை இல்லைன்னா, ஜனநாயகத்தின் குரல் வலையை நீங்க என்ன நெருக்கிறீங்கன்னா அதை தாண்டித்தான் நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன், வழியை பொறுத்து கொண்டு பேசிக்கொண்டு இருக்கிறேன். ஏன் இந்த தமிழகத்தில் தாமரை மலரணும், உண்மையாகவே இஸ்லாமியர்கள் பயனடையணும், இஸ்லாமிய இடத்துல அச்சத்தை போக்க வேண்டும் என்றால் எங்கள் ஆட்சி வந்த பிறகுதான் அந்த அச்சம் போகும், இல்லைன்னா அச்சம் போகாது. இவர்கள் பயமுறுத்தி கொண்டே இருப்பார்கள். அதனால 2026 அதிமுக தலைமையில் பாரதிய ஜனதா கட்சி NDA அலையன்ஸ் மிகச்சிறந்த ஒரு கூட்டணி அமைத்து நாங்கள் இஸ்லாமியருடைய அச்சத்தை போக்குவோம், இந்த தேசத்தை முன்னேற்றுவதில் தமிழகம் முதன்மையானதாக இருக்கும் என்ற உத்தரவாதத்தை நிலைநாட்டி காட்டுவோம். ஓகே, அதிமுகவுடன் சேர்ந்து அந்த இஸ்லாமியர்கள் மத்தியில் இருக்கும் அச்சத்தை போக்குன்னு சொல்றீங்க. அச்சப்படுத்துறதுல அதிமுகவுக்கு பங்கு இருக்குல்ல, வக்பு சட்டத்தில் அவங்களும் எதிர்த்து வாக்களித்திருக்கிறார்கள். நாங்கள் பாஜகவுடன் கொள்கை கூட்டணி அல்ல, இது தேர்தலுக்கான கூட்டணி, நாங்கள் ஒன்றும் எல்லா கொள்கையில ஷேர் பண்ணணும்ல, ஒரு பகிர்ந்துக்கணுன்ற கட்டாயம் கிடையாது, நாங்கள் தனி தான் அப்படின்னு அதிமுக இன்னும் உங்க கூட சேர்ந்த மாதிரி ரொம்ப இணக்கமாக ஒன்று காட்டலையே, அவங்களும் நாங்கள் தனி தான் அப்படின்னு சேஃப் கேம் தான் ஆடுறாங்க. அரசியல் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கட்சிக்கும் பல்வேறு கொள்கை நிலைப்பாடு இருக்கும். ஆனால் ஒரு நேரெதிர் பெரிய கொள்கை நிலைப்பாட்டு இருக்கும், ஒத்த கருத்துக்கள் நிறைய இருந்து ஒரு சில கொள்கை நிலைப்பாடு இருந்தால் அதில் நீங்கள் காமன் மினிமம் ப்ரோக்ராம்னு ஒரு பொதுவான ஒத்திசைவு பட்டியலுக்கு நீங்கள் உள்ளே வர முடியும். அதிமுகவும் எங்களுக்கும் மத்தியில் நிறைய கருத்து உடன்பாடு கொண்ட விஷயங்கள் தான் இருக்குது. கருத்து முரண் என்பது 1-2 இருக்கும். உதாரணத்துக்கு சொன்னால் ஒரு CAAவோ ஒரு வக்ஃபு சட்டமோ இதெல்லாம் வந்து இஸ்லாமியர்கள் பாதிக்கப்பட்டு விடுவார்களோ என்ற எண்ணம் அந்த தலைவர்களுக்கு இருக்கிறது. ஆனால் திமுகவுடைய தலைவர்கள் இஸ்லாமியர்களை தூண்டி விடுற மாதிரி ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுனாங்களா? அதிமுக யார் தலைவர்களாவது இஸ்லாமியர்களே புரட்சி செய்யுங்கள், இஸ்லாமியர்களே உங்களுடைய சொத்துக்களை எல்லாம் அபகரித்து இந்து கோவில் கட்ட போகிறார்கள் அப்படி ஏதாவது பேசுனாங்களா? அவர்கள் இஸ்லாமியர்கள் இதில் பாதிக்கப்பட்டு விடுவார்களோ என்ற அச்சம் இருக்கிறது. அந்த அச்சத்தை மத்திய அரசு நீக்க வேண்டும், எங்கள் நிலைப்பாடு இதுன்னு சொல்றதுக்கும் இஸ்லாமியர்களை தூண்டிவிட்டு கலவரக்காரர்களாக மாற்றி அவர்களுடைய உயிரிழப்பை வைத்து சாவை வைத்து அரசியல் செய்யக்கூடிய திமுக மாதிரியா அதிமுக ஒப்பிட முடியாது. அதனால் அவர்கள் சில கொள்கை முரண்பாடு இருக்கிறது என்றால் அதை தவிர்த்து விட்டு பல விஷயங்களை நாங்கள் ஒன்றிணைந்திருக்கிறோம். ஆனால் திமுக அப்படி கிடையாது. திமுக எல்லா விதத்திலும் ஆபத்து, வெறும் இஸ்லாமியர்களுக்கு மட்டும் ஆபத்து கிடையாது. நீங்கள் இப்போ சமீபத்தில் பாருங்கள், இந்த மாநிலத்தில் ஒரு குடி தண்ணீர் குடித்தா செத்து போயிடுறாங்கங்க. திருச்சி உறையூரில் குடி தண்ணீர் குடிக்கிறாங்க, ஒரு பகுதியில் குடித்ததில் 100க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் இருக்கிறாங்க, 3 பேருக்கு மேலே இறந்து போயிட்டாங்க. கழிவு நீர் கலந்துருக்கிறது அந்த குடிநீர்லன்னா அந்த மக்கள் இதுக்கு முன்னால் பல போராட்டங்களை நடத்தி முடிவுக்கு வரலை, உயிரிழப்பு நடந்திருக்கிறது. அப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க?
கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா சோமனூரில் ஏழை நெசவாளர்கள் அவங்க எல்லாமே இன்னைக்கு பட்டினி போராட்டம் பல நாட்களாக நடத்தி கொண்டு இருக்கிறாங்க. அந்த பட்டினி போராட்டத்தை கண்டுகொள்ளாமல் நீங்கள் வந்து பகுமானமாக ஒவ்வொரு இடத்துலையும் பேசிக்கொண்டு ஐயா ஸ்டாலின் இருக்கிறார் என்றால் அந்த ஏழை நெசவாளனுடைய அந்த இன்னலுக்கு யார் வந்து துயர் துடைப்பா? நாங்கள் தான் அதை துயர் துடைக்கணும். அப்போ இதுக்கு மாற்றம் வேண்டாமா? ஏங்க இன்றைக்கு நீங்கள் பரபரப்பாக பார்ப்பீங்க, நேற்றைய செய்தியில் என்ன நடந்திருக்கிறது, இதே கோயம்புத்தூரில் அண்ணா நகர்ன்ற பகுதியில் ஒரு கழிப்பறைங்க, கழிப்பறைக்கு ஆண் பெண் என்ற பெயர் வைப்பதற்கு பதில் அண்ணாதுரையுடைய பெயரையும் கக்கன் அவர்களுடைய பெயரையும் நீங்கள் கழிப்பறைக்கு வைக்கிறீங்க. ஏன் கருணாநிதி பெயரையும் கனிமொழி பேரை வைங்க, புரட்சி செய்யுங்களேன். நீங்கள் கழிப்பறைக்கு கூட உங்கள் மகத்தான தலைவர் நீங்கள் தானே அண்ணாதுரையை புகழ்றீங்க. அந்த அண்ணாதுரையை கழிப்பறையில் வைக்கிறதுக்கு கருணாநிதி பெயரை வச்சுட்டு போங்க, கனிமொழி அவர்களுடைய பெயரை வைங்க. இப்படி ஒரு கொடுமை எங்கேயாச்சும் நடக்குமா? அதே மாதிரி நீங்கள் பாருங்கள், மாணவர்கள்ங்க பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்க. நெல்லை பாளையங்கோட்டையில் 8ஆம் வகுப்பு படிக்கிற மாணவன் அருவாளை எடுத்துகிட்டு போய் விட்டுறான்னா நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க? ஒரு பக்கம் சாதிய கொடுமையால் நீங்கள் இவ்வளவு பேசுகிறீங்க, வாய்களிய சாதியத்தை நாங்கள் வேறறுப்புன்னு. பாரதத்தில் தமிழகத்தில் தான் சாதிய கொடுமையில் அதிக உயிரிழப்பு. புள்ளி விவரத்தை நான் சொல்கிறேன். வேற நீங்க சொல்ற உத்தரப்பிரதேசத்திலும் மத்திய பிரதேசத்திலும் பாஜக மாநிலத்தில் இல்ல, சாதியை அகற்றுவதற்குத்தான் ஈவேரா வந்தார்னு நீங்க சொல்றீங்கல்ல. அந்த ஈவேரா சொன்ன இந்த தமிழகத்தில் தான் பாரதத்தில் அதிகம் சாதிய உயிரிழப்புகள் நடக்கிறது. மாணவர்கள் அருவாள் எடுத்துட்டு போய் பள்ளிக்கூடத்தில் விட்டான பள்ளி கல்வித்துறை என்ன மாதிரியான கல்வியை, என்ன மாதிரியான அறநெறியை நீங்கள் சொல்லுகிறீர்கள்? அப்ப அறநெறியோ தர்மம் பற்றியோ எப்படி வாழ வேண்டும் என்ற நம்முடைய முன்னோர்கள் சொன்ன மூதாதையர்கள் இந்த பண்பாட்டு கலாச்சாரத்தின் விழுமியங்களையோ மாணவர்களுக்கு சொல்லித்தராம வெறும் ஆங்கில கல்வி சம்பாதிப்பதற்கானது என்ன என்று நீங்கள் சொல்லுவதோ, ஒரு பக்கம் மாணவர்களே கஞ்சாவை உபயோகிப்பது, போதைப் பொருளை உபயோகிப்பதற்கு தாராளமாக இங்கே எல்லாத்தையும் கிடைக்கிறதும், எங்கேயுமே இங்கே காவல்துறை பெருதிய அளவுக்கு கைது செய்யாமல் இருப்பதும், அரசு சாராயத்தை விற்பனை செய்து ஏழை விவசாயிகளுடைய அந்த உயிரிழப்பை அதிகப்படுத்துவதும், ஏழை கூலி தொழிலாளர்கள் உயிரிழந்து போவதும், இதே கனிமொழி அவர்கள் ஒரு பெண்ணாக எனக்கு பதை வதைக்கிறது. தமிழகத்தில் தான் அதிகமான பெண்கள் வந்து தாலி எடுத்து நிற்கிறார்கள், விதவை பெண்கள் இருக்கிறார்கள்னா உங்க ஆட்சி இந்த 4 வருஷத்துல 50,000 கோடிக்கு நீங்க சம்பாதிச்சு வச்சிருக்கீங்க. அதை விட 3 மடங்கு இன்றைக்கு தாலி எடுத்த என் பெண்கள், என் சகோதரிகள் எல்லாம் இன்றைக்கு விதவைகளாக இருக்கிறார்கள் என்றால் கனிமொழி ஒரு பெண் தானே. கொஞ்சமாவது உணர்வு வேணாம்? கொஞ்சமாவது அவர்களுக்கு துடிக்க வேணாம்? எங்க எவ்வளவு அசிங்கங்க. இதே கனிமொழி எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு பெண் பாதிக்கப்பட்டால், மற்றவர்களுடைய ஆட்சியில் பாஜகவுடைய ஆட்சியில் பாதிக்கப்பட்டா கொதித்தெழுவாங்க, பார்த்தீர்களா அப்படின்னு. உங்க அமைச்சர், மானங்கட்ட அமைச்சர், காட்டு மிராண்டி பொன்முடி பேசுறாரு, இப்படின்னா வைணவோ இப்படின்னா சைவம்னு சொல்லி மதத்தின் பெயரால் பெண்ணை ஒரு பாலியல் ஒரு மிகப்பெரிய அசிங்கத்தை பெண்களை வைத்துக் கொண்டு பேசுகிறார். இதுதான் உங்க ஈவேரா கற்றுக் கொடுத்த பாடமா? அசிங்கமா இல்லையா? கனிமொழி அவர்கள்ட்ட கேட்டால் நான் கண்டனம் தெரிவிச்சிட்டேன். கைது செய்யணும், இந்த மாதிரி ஐயோக்கியன்னு சொல்லியிருக்க வேண்டாமா? ஒரு பெண்ணாக அவர்கள் பேசியிருக்க வேண்டாமா? அப்ப என்னதான் இருந்தாலும் தான் கட்சிக்காரன் என்றால் அசிங்கமாக பேசினாலும் அதை வந்து நீங்கள் கண்டுகொள்ளாமல் அரவணைக்கக்கூடிய பேச்சுக்களை பேசினால், கனிமொழி அவர்களை இனிமேல் நீங்கள் பெண்களை பற்றி பேச உங்களுக்கு யோகியதை இருக்கா? கடந்த காலத்தில் இந்த மானங்கட்ட சிவாஜின்னு ஒருத்தன் திமுகவுடைய பேச்சாளர், அவன் குஷ்பு அவர்களிருந்து மற்ற எங்களுடைய கட்சியின் பெண்கள் நிர்வாகிகள் எல்லாம் ரொம்ப வல்கர அசிங்கமா பேசுறாங்க. என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? நீக்கிறோன்ற பேர்ல நீக்கி அடுத்து நீங்க ஒரு 3 மாசத்துல சேர்க்கலையா? அப்ப ஐயா ஸ்டாலின் அவர்களிலிருந்து கனிமொழி அவர்களிலிருந்து திமுக பெண்களுக்கு விரோதிகள், பெண்களுக்கு எதிராக இருக்கிறார்கள். அனைத்து பெண்களுக்கும் 1000 சொல்லி தகுதி வாய்ந்த பெண்கள் நீங்க ஏமாத்துனீங்களே, இதை மாற்ற வேண்டாமா? பாஜக வந்தாதானே இதை மாத்தோம். இன்னைக்கு நீங்க சட்டமன்றத்தில் என்ன பேசுறீங்க? உங்களை கேள்வி எழுப்புனா பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வரும்னு சொன்னீர்களே, ஏன் இது வரைக்கும் கொண்டு வரலன்னா சரியான நேரத்தில் சரியான விதத்தில் கொண்டு வருவோம். எப்போ? அடுத்த தேர்தல் 2026 அறிவிக்கிறதுக்கு 1 மாசத்துக்கு முன்னாலே எதையாச்சும் நீங்க செய்வீங்க. அதை இந்த மக்கள் ஏமாத்தணும். காவல்துறைக்கு வந்து நீங்க ஓய்வூதியத்தை மீண்டும் கொடுப்போம்னு சொன்னீங்களா, கொடுத்தீங்களா? உங்களை பாதுகாக்கிற நீங்க செய்யற ஊழலை அத்தனையும், உங்களுடைய கொள்ளைகளை எல்லாம் வந்து காவல்துறை தான் இன்னைக்கு காபந்து பண்ணுது. அந்த காவல்துறையை நீங்க ஏமாத்திட்டு இருக்கிறீங்க. படித்து கல்வி கற்றுத்தரக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் இன்னைக்கு எத்தனை பேர் தேர்வு எழுதிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆசிரியர் பெருமக்கள் போராடி கொண்டிருக்காங்க. அவங்க மேல அடக்குமுறை, அவங்கள கைது செய்றீங்க. அவர்கள்லாம் ரோட்டுக்கு வந்து நிற்கிறாங்க. அரசு ஊழியர்கள் இந்த திமுக ஆட்சிக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறார்கள். அத்தனை அயோக்கியத்தனத்தை செஞ்சுட்டு நீங்க வந்து சரியான நீதியான ஆட்சி, எப்படி நீதியான ஆட்சின்னு கேட்கிறேன். மதத்தில் உள்ளவர்கள் இன்னைக்கு ஒன்று சேர்ந்திருக்காங்க. இன்னைக்கு இந்துக்கள் எழுச்சி திரண்டு கொண்டு இருக்கிறது. அதனால ஒரு பக்கம் இஸ்லாமியரை தூண்டு விட்டாலும் இன்னொரு பக்கம் என்ன செய்றீங்க? கருணாநிதி சமாதியில போய் கோயில் படத்தை வச்சுட்டு நீங்க சேகர் பாபு கும்பிடுறாரு. முதல்ல அதை கருணாநிதி ஏற்றுக்குவாரா நான் கேட்கிறேன். கருணாநிதி அதை ஏற்றுக்கொள்வாரா? கருணாநிதி கொள்கை என்ன? அவர் முதலமைச்சராக இருக்கும்போது ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தீமிதியில் இறங்கிட்டு திருவிழாவில் கலந்துக்கிட்டு வராரு. என்ன கேட்டார்? எல்லா மக்கள் மத்திட்டு, என்னடா நீ காட்டுமிராண்டி தரமா ஒரு செயலை செய்கிறேன்னு. அப்ப கடவுளின் நம்பிக்கையோடு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் செய்ததை கூட காட்டுமிராண்டித்தனம் என்று சொன்ன கருணாநிதி அவர்கள்
தன்னுடைய சமாதி மேல ஒரு கோயில் படத்தை வச்சுக்கிட்டு சேகர் பாபு கும்பிடுறாருன்னா அது கருணாநிதி நீங்க அவமதிக்கிறீங்க. கருணாநிதியை நீங்கள் கேவலப்படுத்துகிறீர்கள். அவர் கொள்கைக்கு எதிரானது தானே. ஸ்ரீராமருடைய சிலையை செருப்பால் அடித்த அந்த நிகழ்வுக்கு ஈவேரா சந்தோஷம் கொண்டாடினார்னா கருணாநிதி அதற்கு வாழ்த்துப்பா பாடினவர். அப்படிப்பட்ட கருணாநிதிக்கு சமாதிக்கு முன்னாடி நீங்க கோயிலை வச்சீங்கன்னா இந்துக்கள் ஏமாந்துருவாங்களா? ஒரு பக்கம் சைவம் வைவனும் பொன்முடி இழிவுபடுத்துகிறார், ஒரு பக்கம் சேகர் பாபு இந்து மதத்தை இழிவுபடுத்துகிறார். ஐயோக்கியத்தனம் இல்லை. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த நரேட்டிவ் அப்படியே மாற்றுவாங்க. ஒரு பக்கம் இழிவுபடுத்துற வேலை, இன்னொரு பக்கம் என்ன இஸ்லாமியற்ற சொல்லுவாங்க. பார்த்தீர்களா உத்தரப்பிரதேசத்தில் ஆபத்து. ஏன் ஆபத்து? யோகி சொல்லுகிறார் ஸ்ரீராமருடைய ஆட்சி கொண்டு வரும்னு சொல்றாரு. இஸ்லாமியர்களே இங்க வந்தா ஸ்ரீராமர் ஆட்சி வந்தா என்ன அப்படின்னு பயமுறுத்துவாங்க. அதுக்கடுத்து கம்பராமாயண விழாவில் இதே நம்ம அமைச்சர் ரகுபதி போய் பேசுவார். திராவிட மாடல் ஆட்சி என்பது அண்ணாவுக்கு முன்னோடி, பெரியாருக்கு முன்னோடி, நம்முடைய ஸ்ரீராமருடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்றாரு. அப்ப இந்த மானங்கட்ட இங்க இருக்கிற இஸ்லாமிய தலைவர்கள் கொதிக்க வேணாமா? ஏம்பா உத்தரப்பிரதேசத்தில் யோகி ஆதித்யநாத் அவர்கள் பேசினால், அந்த மாநிலத்தின் முதல்வர் பேசினால் நீ எங்களுக்கு ஆபத்து வந்துடும் பயமுறுத்துற. அமைச்சர் ரகுபதி என்ன பேசுறாரு? இங்க ஸ்ரீராமருடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. திராவிட மாடல் ஆட்சி என்பதே ராமருடைய ஆட்சி தான். ராமருடைய ஆட்சி தான் சமத்துவம், சமூக நீதி, அனைவரையும் அரவணைக்கக்கூடிய ஆட்சி. அதை தனப்ப நாங்க சப்கா சாத் சப்கா விகாஸ், எல்லோரையும் அரவணைத்து எல்லோருக்குமான வளர்ச்சி, அதுதானே ஸ்ரீராமருடைய ஆட்சின்னு யோகி அவர்கள் சொல்லுகிறார். நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் சொல்லுகிறார். அவங்க சொன்னா உனக்கு வலிக்குது. அவர்கள் உண்மையா சொல்றாங்க. ஸ்ரீராமருடைய ஆட்சி என்பது வந்தால் எல்லோரையும் சம அளவில் பார்ப்போம், நீதியோடு நடப்போம், தர்மத்தோடு நடப்போம்னு பாரத பிரதமர் நரேந்திர மோடியிலிருந்து மாண்புமிகு யோகி ஆதித்யநாத் உண்மையை சொல்றாங்க. இங்க மனசுல இன்னும் அது வாயில வருது. உனக்கு மனசுல ஸ்ரீராமரை பத்தி கொஞ்சம் கூட கடுகளவு கூட நம்பிக்கை இல்லை. ஆனா நீ வாயளவில் என்ன சொல்ற? மக்களை இந்துக்களை ஏமாத்த ஸ்ரீராமருடைய ஆட்சி தான் திராவிட மாடல் ஆட்சின்னா அவன் இங்க இல்ல இஸ்லாமியர்கள் வாயை பொத்திக்கிட்டு இருக்கிறீங்க. என்ன இதை நான் என்ன கேட்கிறேன்னா, ஏதாவது ஒரு விதத்துல திமுக கொள்கையில உறுதியா இருக்கிறாங்களா? ஒன்னு இப்படி பேசுற, அப்புறம் நீ மறுபடியும் இப்படி பேசுற, என்னங்கடா அநியாயம் பண்றீங்க? இந்த அநியாயக்காரர்களுடைய ஆட்சியை அகற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். மக்களை உண்மையின் பால் ஒன்று சேர்க்க வேண்டும். அது தமிழகத்தில் தாமரை மலர்ந்தால்தான் முடியும். அதற்குத்தான் அதிமுகவோடு ஒன்றிணைந்திருக்கிறோம். அதிமுகவோடு இருக்கக்கூடிய இந்த இணைப்பு அனைத்து மக்களுக்கானது. சும்மா இவனுங்க பிலிம் காட்டுறாங்க. என்ன இஸ்லாமியர்கள் வாக்கு போட மாட்டாங்க. ஏன் போட மாட்டாங்க? உண்மையான தேசபக்தி உள்ளவர்கள், உண்மையான மாற்றத்தை எதிர்பார்க்கக்கூடியவர்கள், உண்மையான வளர்ச்சியை எதிர்பார்க்கக்கூடிய இஸ்லாமியர்கள் நிச்சயமாக அதிமுக பாஜக கூட்டணிக்குத்தான் வாக்களிப்பார்கள். வெறும் மதம் மதம் என்று பிரிவினைவாதத்தையும் பிளவுவாதத்தையும் திமுகவுடைய அச்சுறுத்தலையும் நம்பக்கூடியவர்கள் யாரோ அவர்கள் வேண்டுமானால் திமுகவுக்கு வாக்களிப்பார்களே தவிர, வளர்ச்சி மிகு பாரதத்தில் என்னுடைய பங்கு இருக்க வேண்டும் என்று நினைக்கிற ஒவ்வொரு உண்மையான இஸ்லாமியனும், தேசப்பற்றுள்ள இஸ்லாமியன் பாஜகவிற்கு வாக்களிப்பான். அந்த மாற்றத்தை 2026 தேர்தலில் நாங்கள் உருவாக்கி காட்டுவோம். ரொம்ப நன்றி சார். நன்றி, வாழ்த்துக்கள்.